மீடியமான தண்டனை இருக்குது, சில பாவங்களுக்கு கடினமான தண்டனை இருக்குது. ஏனென்றால் அவர்கள் அறியாத காலம், அறியாத நேரம், அறியாத சூழ்நிலை. அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத காலகட்டாயங்களில், ரட்சிக்கப்படாத காலகட்டாயங்களில் அவர்களின் எல்லா பாவங்களுக்காக இயேசு சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்து பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்ததினாலே அவைகளின் நிமித்தம் அவர்களுக்கு மன்னிப்பு உண்டாகிறது. உலக பிரகாரமாய் வாழ்கிற மனிதர்கள் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் அவர்களுடைய பாவங்கள் இயேசுவை விசுவாசித்து இயேசுவினிடத்தில் வரும் பொழுது அத்தனை பாவங்களையும் ஆண்டவர் மன்னித்து விடுகிறார். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தேவனுடைய காணிக்கை வஞ்சிக்கிறது, கர்த்தருடைய பணத்தை வஞ்சிக்கிறவங்க மேலே கடினமான நடவடிக்கை இருக்கும். இவங்களாம் சும்மா ஏதோ ஒரு 2 அடி அடிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிவிடல் ஆண்டவர். தேவனுடைய பணம், ஏங்க நான் சம்பாதிக்கிறேன், ஏன் காசு, உன்னை சம்பாதிக்க வச்சதே அவர் தான். நீயே சுயமாலாம் சம்பாதிச்சிட முடியாது. ஒரு 2 விரல் இப்படி நிற்கிறதுக்கான, இந்த இப்படி மடக்கிறதுக்கான, இந்த ஒரு விரலை அசைக்கிறதுக்கான வேலையை செய்கிறது தேவன், நீ இல்லை. நீ ஒரு விஷயத்தை அப்படி கையில் எடுக்கிற, உன்னுடைய ஃபிங்கர்ஸ் ஒர்க் பண்ணுதுன்னா, ஃபிங்கர்ஸ் மட்டுமே வச்சுக்கோ, இந்த 5 ஃபிங்கர்ஸ் ஒர்க் பண்ணுதுன்னா அதுக்கு காரணம் தேவன். இந்த 5 ஒர்க் பண்ணலன்னா நீ ஒர்க் பண்ண முடியாது. தேவன் உனக்கு கிருபை தரலைன்னா உன் கை வேலை செய்யாது, உன் கால் வேலை செய்யாது, உன் பிரெயின் வேலை செய்யாது. எவ்வளோ பெரிய ஆள்லாம் இருக்காங்க வேலை செய்யாமல் அப்படியே அமைதியாக. நீ பெரிய சயின்டிஸ்டாக கூட இருக்கு, உலகத்தில் உன்னை மதிக்கிற இடத்துக்கு கூட நீ இருந்துக்கோ, ஆனால் ஒரே ஒரு நரம்பு வேலை செய்யலைனாலும் உன் கதை பரிதாபம். அப்போ தேவன் உன்னை சம்பாதிக்க வைக்கிறாரு, அவருடைய பணி இந்த உலகத்தில் உன் மூலம் நடக்கணும்னு வச்சிருக்கிறாரு. ஆனால் நீ அதை செய்ய மாட்டேன்னா கடினமான நடவடிக்கை எடுக்கப்படும். நான் சொல்லலை, பைபிள் சொல்கிறத தான் சொல்கிறேன். எதுவுமே என் சுய கருத்து கிடையாது, வேதத்திலிருந்து எடுத்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த பணத்தை ஏமாற்றி வச்சுட்டு வரும்போது இப்போ பேதுரு கேட்குறாரு, ஏமா அது விற்கிறதுக்கு முன்னாடி ஓன் பணம் தானே? ஆமாம், அப்புறம் எதுக்கு ஏமாத்துற, நீ தர முடியாதுன்னு சொல்லிட்டு போ, தேவன் பார்த்துக்கொள்வார். அது என்ன ஏமாற்றி கொண்டு வந்து கொஞ்சோண்டு கொண்டு வந்து வைக்கிற நீ, அதனால் உன்னை கொண்டு போய் புதைச்சிருவாங்கன்னு சொன்ன உடனே செத்து போயிட்டான். சரி, கொஞ்ச நேரம் கழித்து பொண்டாட்டிக்காரி வர்றா, அவளுக்கும் அதே தான். ஏமாத்தினியா, ஆண்டவருடைய பணத்தை நீ ஏமாத்துறியா? ஆமாம், போ, உன் புருஷனை அடக்கம் பண்ணாங்க, உன்னையும் அடக்கம் பண்ணாங்க, போ. அடக்கம் பண்ணிட்டாங்க, 2 பேரும் ஒரே நாளில் காலி. ஏன் இவ்வளோ கடினமாக தேவன் நடவடிக்கை எடுக்கணும்? அதுக்கு தான் முந்தின பகுதியே சொல்லிட்டேன். உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறேன் என்ன நடக்கும்? உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறேன் என்ன நடக்கும்? பாஸ்டர்லாம் ஏமாத்துறேன் என்ன அவர் கம்முன்னு இருப்பாரா, பார்த்துட்ருப்பாரா? அதுக்கும் ஆக்ஷன் இருக்குது, அது எங்களுக்கு தெரியாதா? ஒருத்தரை ஏமாற்றி பணத்தை பறித்து சொகுசு வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னா கர்த்தர் அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பார், மாற்று கருத்தே கிடையாது. எவரும் தப்ப முடியாது. இவருக்கு ஒரு நீதி, அவருக்கு ஒரு நீதியெலாம் கிடையவே கிடையாது பைபிளில். ஊழியக்காரனுக்கும் அடி விழுந்திருக்கு, விசுவாசிக்கும் அடி விழுந்திருக்கு, புறஜாதியானுக்கும் அடி விழுந்திருக்கு. தப்பு லிமிட்டேஷன் மீறும் பொழுது கடினமாய் நடவடிக்கை எடுப்பார். அல்லேலூயா. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 20லேருந்து 25 வரைக்கும் வாசிச்சிங்கன்னா நோவாவுடைய நிர்வாணத்தை, அதாவது தகப்பனுடைய நிர்வாணத்தை வெளிப்படுத்தினார். அதனால் வெகு நீண்ட காலத்துக்கு சாபம், இன்னைக்கு வரைக்கும் அந்த சாபம் அந்த பட்டணங்களில் இருக்குது. நீங்கள் கல்ஃப் கண்ட்ரிக்கு போனீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அங்கே யுத்தம், அவனுங்களுக்குள்ள சண்டை, அப்புறம் வெளியிலேருந்து சண்டை. எப்போ பார்த்தாலும் அங்கே பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இவன் அவனை கொல்லுவான், அவன் இவனை கொல்லுவான், இப்படி கொண்டுக்கிட்டே கிடக்கணும். இதுதான் அந்த கல்ஃப் கண்ட்ரி மேலே வைக்கப்பட்ட சாபம். இது எப்போ கொடுக்கப்பட்டது? நோவாவின் காலத்தில் கொடுக்கப்பட்ட சாபம். எப்பொழுது அந்த சாபம் மாறும்? இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அவர்கள் வரும் பொழுது மாறும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா அவர் தான் அதுக்கான பரிகாரத்தை செஞ்சுருக்கார். இந்த உலகத்திலே ஒரே ஒரு டாக்டருக்கு தான் குறிப்பிட்ட சிகிச்சை தெரியும்னா அந்த சிகிச்சைக்கு வேறு எங்கேயும் போனாலும் கிடைக்காது, அவர்கிட்ட தான் போனால் தான் அந்த சிகிச்சை முற்று பெறும். அதுபோல் இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த சாபத்தையும் தீர்க்கும் ஒரே நபர் இயேசு மட்டும்தான். அவர்கிட்ட வந்தால் தான் சாபம் தீரும். சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சாபம் தீர ஒரே வழி இயேசு. சில குடும்பத்தில் அப்படி இருக்கும், தகப்பனுடைய நிர்வாணத்தை வெளிப்படுத்தக்கூடாது. உங்களுக்கு 3 பேர் இந்த உலகத்தில் தகப்பனாக இருக்கிறார்கள். சொல்லுங்கள், 3 பேர். சொல்லுங்கள், 3 பேர்.
ஒன்று உங்கள் மாம்சத்தில் பெற்றெடுத்த தகப்பன், உங்களுக்கு சர்டிஃபிகேட்டில் வரல அப்பா பெயர், அவர் தான் உங்களுடைய தகப்பன், மாம்சத்தின்படி அவர் தகப்பன். ரெண்டாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை நடத்துகிற தகப்பன், பாஸ்டர். மூணாவது தகப்பன் யாருன்னா மெய்யான தகப்பன், பெர்மனண்ட் தகப்பன், அவர் தான். மீதி 2 தகப்பனும் டெம்பரவரி தான். அவர் தான் எனக்கு நித்திய பிதா. சொல்லுங்கள், இயேசுவே எனக்கு நித்திய பிதா, இயேசு தான் என்னுடைய அப்பா. இப்போ இந்த 3 அப்பாவுடைய நிர்வாணத்தை வெளிப்படுத்தலாமா? உங்கள் அப்பா, உங்களை பெத்த அப்பாவை பற்றி 10 பேர்கிட்ட சொல்லலாமா? அவமதிக்கலாமா? ஆண்டவர் ஆக்ஷன் எடுப்பார். பாஸ்டரை பற்றி கண்டமானி சொல்லலாமா? 4 பேர்கிட்ட போயிட்டு நான் இருந்தாலும் இப்படி, இருந்தாலும் இப்படி, இவன் இப்படி, அவன் இப்படி சொல்லலாமா? ஆண்டவர் ஆக்ஷன் எடுப்பார். பிதாவாகிய தேவனுடைய அவரை நீங்கள் அவமதிக்கிறீங்களா? அவமதிக்கிறீங்க. எப்படி? நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கீங்க, உங்கள் தெருவில் இருக்கீங்க, அங்கே இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்டியன்னா இப்படி இருக்கணும்டா அப்படின்னு உங்களால் உங்கள் வாயை உங்களை அந்த வாய்கள் சொல்லும்படி வச்சிங்கன்னா நீங்கள் தப்பிச்சிங்க. இதெல்லாம் ஒரு கிறிஸ்டின்னு, இதெல்லாம் ஒரு இயேசுநாதர் ஆண்டவர்னு போகுது, இதுக்கெல்லாம் சர்ச்சுக்கு பைபிளை தூக்கின்னு போகுது பார் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கினீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துக்கு வர்றீங்க. உங்கள் தகப்பனை அவமானப்படுத்துகிறீங்க, நிர்வாணமாக்குறீங்க. அவர் உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்பார். ஆண்டவர் கடினமான ஆக்ஷன் எடுக்கப்படும். ஆக்ஷனாக நீங்கள் எப்படிப்பட்ட ஆக்ஷன்னா ஜஸ்ட் அதோட முடிஞ்சிடாது, அது லென்த்தியாக போய்கிட்டே இருக்கும். அதான் கடினமான ஆக்ஷன். போய்கிட்டே இருக்கும், ஆக்ஷன் எடுத்துக்கிட்டே இருக்கப்படும். அப்போ நான் தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாதா? வேறு வழியே கிடையாது. எச்சரிக்கையாக இருக்கிறது தான் வழி இல்லையா? அந்த சகையை போல் மனம் திரும்பிடணும். ஆண்டவரே, நான் செய்ததெல்லாம் தப்பு, ஏமாற்றி வாங்கியிருந்தா நாளத்தினே கொடுத்துடணும். ஆமாம், நான் தான் இந்த தப்பு பண்ணேன். எத்தனை பேர் பண்ணிக்க அப்படி வாழ்கிறோம்? இன்னொருத்தருடைய நிர்வாணம், குறிப்பாக தகப்பனுடைய நிர்வாணத்தை வெளிப்படுத்துகிற எவர் மேலேயும் தேவன் நடவடிக்கை எடுப்பார். இது கானானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 4:2-3 வாசிக்கும் பொழுது, ஒரு விசுவாசிக்க தவறும் பொழுது, விசுவாசம் இல்லாமல் போகும் பொழுது, விசுவாசிக்க மறுக்கும் பொழுது, தேவன் செய்கிற கிரியையை விசுவாசத்தோடு எதிர்கொள்ள தடுமாறும் போது, விசுவாசம் குறைவுபடும் பொழுது தேவன் கடினமான நடவடிக்கை எடுக்கிறார். எகிப்திலேருந்து இஸ்ரவேலர் எல்லாம் கிளம்பி வர்றாங்க. எகிப்தில் முழுவதும் அங்கே இருந்து இந்த வனாந்தரத்தில் வர்ற வரைக்கும் ஒரு விசுவாசிகளை 2 பேருடைய சரீரம் மட்டும்தான் கானானுக்குள்ளே வந்தது, மீதி எவனுமே வரல. எல்லா விசுவாச குறைவு. அதை தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் உங்களை நான் கானானுக்கு கொண்டு போவேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போவேன் என்கிற விசேஷ செய்தி அவர்களுக்கு சொன்ன பொழுது அவர்கள் அதை என்ன பண்ணாங்களாம்? விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, விசுவாசித்தவர்களாகிய நாமும் அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன் என்றார். எங்க சொன்னார் இந்த வார்த்தையை? ஒருத்தன் கூட கானானுக்குள்ள வரமாட்டான்டான்னார். விசுவாசம் இல்லை. உன்னை தேவன் இப்படி நடத்த போகிறார், பரலோகத்துக்கு உன்னை அழைத்திருக்கிறார், நீயும் நானும் பரலோகம் போக போகிறோம் அப்படின்னா, அப்படியா? எப்படி? அது எப்படி நடக்கும்? போயிடுவோமா? அப்படிப்பட்ட பரலோகம் இருக்கா? அவங்க மேலே கடினமான ஆக்ஷன் எடுத்தார்னு பைபிள் சொல்லு. யார் முதல்ல வர்றது? யார் முதல்ல வர்றது? இவங்கெல்லாம் பின்னாடி தாயா, முதல்ல வர்றதே நான் தாயா. அல்லேலூயா. கையை தண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. விசுவாசத்தினாலே நாம். இவங்க எல்லாருக்கும் ஃப்ரண்ட்ல என்ன கொண்டாந்து வச்சிருக்கிறாரு சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க. அவங்க எல்லாருக்கும் முன்னாடி நீங்க. நாம் நெஞ்ச தட்டி சொல்லுங்க, நாம். விசுவாசத்தினாலே நாம். அப்புறம் தான் விசுவாசத்தினாலே ஆபேல்,
விசுவாசத்தினாலே நோவா, விசுவாசத்தினாலே ஆபிரகாம், விசுவாசத்தினாலே யாக்கோபு, விசுவாசத்தினாலே பேதுரு, விசுவாசத்தினாலே பவுல், விசுவாசத்தினாலே தீர்க்கதரிசிகள். இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்னத்தான் முதல்ல கொண்டு வந்து வச்சிருக்கார். அவங்களுக்கு முன்னாடி அவங்கள விட ஸ்ட்ராங்கா விசுவாசத்தில் இருக்கிற ஆள் நான் தான். ஃபர்ஸ்ட் நான் தான். சொல்லுங்க, நான் தான் விசுவாச வீரன். எத்தனை முறை படிச்சிருக்கோம்? முதல்ல யாரு? ஆபேல் இல்ல, பெரிய ஆளுங்க ஆபேல். நீங்க வேற, அவர் எனக்கு அடுத்தது, நெக்ஸ்ட் தான் அவர் இருக்காரு. ஆபிரகாம் பெரிய விசுவாச வீரன். நோ 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 நோ, நெக்ஸ்ட் தான், எனக்கு அப்புறம் தான். நான் தான் முதல் விசுவாச வீரன். சொல்லுங்க, நான் தான் விசுவாச வீரன்னு. என் ஆண்டவர் என்ன நம்பியிருக்காரு பாருங்க. என் ஆண்டவர் என்ன நம்பியிருக்காரியா. இவங்கெல்லாம் விசுவாசத்தை காட்டுறதுக்கு முன்னாடி என் விசுவாசம் தாங்க ஸ்ட்ராங்கு. என் விசுவாசத்தின் லிஸ்ட்டு தாங்க முதல்ல வருது. அந்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். விசுவாசத்தினாலே நாம், முதல் துவக்கமே யாரு? விசுவாசத்தினாலே ஆபேல் இல்லை, விசுவாசத்தினாலே நாம். இவர்கள் எல்லாரும் காட்டிலும் ஏன் நாம்ன்ற இடத்துல ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு? அவர்களுடைய விசுவாசத்தை விட என் விசுவாசம் பலம் உள்ளது. அவர்களை காட்டில நான் அதிகமாக விசுவாசிக்கணும். என் பிள்ளை இவங்களை காட்டிலும் அதிகமாக விசுவாசிக்கிறதுனால ஆளே நான் தான். இப்போ சொல்லுங்க, உங்கள் விசுவாசம் தடுமாறலாமா? ஆபேல் தடுமாறுறதுக்கு முன்னாடி உங்களை வச்சார். ஆபேல் தடுமாறலையே. அடுத்தது யார் தடுமாறல? அடுத்த நெக்ஸ்ட் ஏனோக்கு தடுமாறினாரா? இல்லையே. நீ தடுமாறலாமா? ஏனோக்குங்க அப்புறம் யாரு அடுத்தது? நோவா. நோவா தடுமாறினாரா? 120 வருஷம் விசுவாசத்துலேருந்து கொஞ்சம் கூட வழி விலகலையே. நீ வழி விலகலாமா? உன் விசுவாசம் டேமேஜ் ஆகலாமா? அடுத்தது யாரு? ஆபிரகாம். ஆடாடாடாடாடா 25 வருஷம் he was waiting God's miracle-க்காக. 25 வருஷம் காத்திருந்தான். அவனே உனக்கு பின்னாடி தான் வர்றான். நான் 50 வருஷம் கூட காத்திருப்பேயா? ஏன்னா என் விசுவாசம் ஸ்ட்ராங். ஹல்லேலூயா. அடுத்தது ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்தனை பேருடைய விசுவாசத்துக்கு முன்னாடி என் விசுவாசம் நிற்குது. நான் அவிசுவாசியாக வாழலாமா? பக்கத்தில் பார்த்துக்கலுங்க, நீங்கள் அவிசுவாசியாக வாழலாமா? நீங்கள் அவிசுவாசியாக இருக்கலாமா? ஏன் உன் விசுவாசம் தடுமாறலாமா? கர்த்தரே தெய்வம்னு சொல்லி சொன்ன எலியாவே உனக்கு அப்புறம் தான் வர்றாரியா? வானத்தில் இருந்த அக்கினியை இறக்கன அந்த எலியாவே உன் பின்னாடி தான் வர்றாரு. உன்னை தேவன் முன்னாடி வச்சிருக்கிறாரு. உன் விசுவாசம் தடுமாறலாமா? தேவன் மேல இருக்கிற உன் விசுவாசம் ஆட்டங்காணலாமா? ஏன் இவனெல்லாம் பின்னாடி வச்சாரு? ஏய், அவங்கள விட நீ விசேஷமானவன்டா, நீ என் பிள்ளை விசேஷமானவடா அப்படிங்கிறதுக்காகத்தானே வச்சாரு. முன்னாடி கொண்டாந்து வச்சுட்டு நீங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுங்க. ஆபேல், காயின் வரல, ஆபேல், ஏனோக்கு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி என் பிள்ளை நிற்கிறான்டா, என் பொண்ணு நிற்கிறா, என் மகன் நிற்கிறான். ஆனால் இப்போ என் விசுவாசம் தடுமாறுதுன்னா, என் விசுவாசம் இவ்வளவு விசேஷமாக கொண்டாந்து தூக்கி எடுத்துட்டு வந்து நிப்பாட்டி இருக்காருன்னா என்ன ஆகும்? நடவடிக்கை எடுப்பாரா எடுக்க மாட்டாரா? எலியாவுக்கு முன்னாடி உன்னை கொண்டாந்து வச்சுக்கிறேன், உன் விசுவாசம் தடுமாறுதா? ஆபிரகாமுக்கு முன்னாடி உன்னை கொண்டாந்து வச்சுக்கிறேன், விசுவாசிகளுக்கே தகப்பேன், அப்ப நீ தாத்தா. அவன் விசுவாசத்துக்கு அப்பான்னா நீ விசுவாசத்துக்கு பாட்டி. ஏன்னா அதுக்கு முன்னாடில நீ இவ்வளோ பெரிய மகிமையான பதவியை உனக்கு கொடுத்துருக்கேன் பைபிளில். ஆனால் நீ நான் விசுவாசத்தில் தடுமாறிட்டு கிடக்கிற. சரியாது? அப்போ ஆக்ஷன் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? ஃப்ரண்ட்டு டேபிளில் கொண்டாந்து ஃபஸ்ட்டு டெஸ்கில் முன்னாடி உட்கார வச்சு டீச்சர் சொல்லி கொடுக்குறதெல்லாம் ஈஸியாக கவனிக்கிற இடத்துல கொண்டாந்து உட்கார வச்சுட்டு பாஸ் மார்க் கூட வாங்காத ஆளை என்ன பண்ணுவார் டீச்சரு? நொங்கு 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 நொங்குன்னு நொங்கணுன்னு இருக்கும்.
உன்னை கொண்டு வந்து விசுவாசத்தில் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு இருந்த என்ன அர்த்தம்? உன் விசுவாசம் என் விசுவாசம் தவறக்கூடாது. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 38:9-10 வசனங்களை வாசிச்சிங்கன்னா, கருக்கலைப்புன்னு நான் இதை கவனிக்கிறேன். கருக்கலைப்பு அதாவது அந்த காலத்தில் அண்ணன் கல்யாணம் பண்ணுறாரு ஒரு பொண்ணை, அவர் பிள்ளை எல்லாமே செத்து போயிட்டார். அப்படின்னா ஆண்டவர் ஐயோ அவன் சந்ததி வீணாக போயிடுமே, அந்த சந்ததி அழிஞ்சிருமே, அதனால் அவன் சந்ததி நிலைக்கணுங்கிறதுக்காக அவன் இறந்துட்டதுனால அவனுடைய மனைவியை தம்பி திருமணம் பண்ணணும்னு வச்சார். தம்பி திருமணம் பண்ணி முதல் பிள்ளை பெற்றெடுக்கும் பொழுது அது அண்ணனுடைய வாரிசாக கருதப்பட்டது. அதுக்கப்புறம் பிறக்கிற பிள்ளையெல்லாம் இவனுடைய பிள்ளையாக பிறக்கும். எப்படி? அதுக்கப்புறம் பிறக்கிற பிள்ளைகள்லாம் இவனுடைய பிள்ளையாக பிறக்கும். அப்படி அதனால தான் ஏசுநார்கிட்ட ஒரு சகோதரன் இருந்தான், திருமணம் பண்ணி செத்து போயிட்டான், பிள்ளை இல்லை. அடுத்த சகோதரன் வந்தான், திருமணம் பண்ணி இப்படி 6 பேரை திருமணம் பண்ணான் அப்படின்னு வரும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு முறை வச்சார். ஆனால் அதுக்கு அந்த மாதிரி திருமணம் நடக்க வாய்ப்புகள் இஸ்ரேல் தேசத்தில் நடந்துதான் தெரியல. பட் அப்படி ஒரு ரூல்ஸை வச்சார். அண்ணனுடைய சந்ததி வீணாக போயிடக்கூடாது, அவன் சந்ததியும் அந்த மனைவி முதல் பிள்ளை அண்ணனுடைய சந்ததியாக கருதப்படும், அண்ணனுடைய வாரிசாக கருதப்படும்னு வச்சார். இப்போ இதே மாதிரி ஒரு குடும்பத்தில் நடந்து அண்ணன் செத்து போயிட்டான். அப்போ தம்பியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டே, நீ கல்யாணம் பண்ணி இப்படி ஆண்டவர் ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காரு, அது மாதிரி நீ திருமணம் பண்ணிக்கணும். அவன் என்னன்னா இது ஏன் பிள்ளையாக இருக்காது அப்படின்னு சொல்லி தன்னுடைய வித்தை கீழே விட்டு கெடுத்தான் பைபிளில் இருக்குது. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா கருக்கலைப்பாக பார்க்குறேன். ஒரு கருவை கொல்றதா பார்க்குறேன் நான். கருக்கலைப்பு தவறா? பைபிளில் பார்த்தீங்கன்னா கட்டாயம் தவறு. ஆண்டவர் மிக கடினமான நடவடிக்கை எடுத்தார். அவனை அங்கேயே போட்டு தள்ளிட்டார். நீ இதுக்கு மேலே உயிரோட இருக்கக்கூடாது, சாவிடான்னு சாவடிச்சிட்டார். அப்படி தான் சொல்லணும். செத்து போனாங்க. ஆண்டவர் சாவடிக்கிறாருன்னா கேட்காதீங்க, பனிஷ் பண்ணாருன்னா மரணம் தான். பனிஷ் பண்ணலைனாலும் நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு நாள் சாக தான் போகிறோம். ஆனால் வாழ வேண்டிய வயசில் அவன் செத்து போனான், வாழ்ந்திருக்க வேண்டிய காலத்தில் அவன் செத்து போனான். கருக்கலைப்பை செய்யக்கூடாது. நீயா ஏதாவது அதுக்காக காரணத்தை செய்கிறேன்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணி அந்த பிள்ளைய அவன் வயிற்றில் களைச்சிட்ட, நாசமாக்கிட்டேன்னா தேவன் கடினமாய் உன் மீது நடவடிக்கை எடுப்பார். அடுத்தது 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 10ஆம் வசனம், 7லேருந்து 10 வரைக்கும். அப்புறம் 15ஆம் அதிகாரத்தில் 2, 13, 15 இந்த 3 வசனங்களையும் வாசிங்க, எடுத்து வச்சுங்க. இந்த பகுதிக்கு என்ன சொல்ல? பிரமாணத்திற்கு மாறாக நடப்பது. சொல்லுங்க எல்லாரும். பிரமாணத்துக்கு மாறாக நடப்பது. தாவீது பெட்டியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது மாட்டு வண்டியை ரெடி பண்ணி மாடு பூட்டப்பட்ட வண்டியில் கொண்டு வரணும். அதுக்கு ட்ரை பண்ணும்போது அடி விழுந்தது. அந்த மாடு அப்படி ஒரு பள்ளத்தில் இப்படி இது பண்ண உடனே மிரண்ட உடனே பெட்டி சாய போச்சு பாருங்க. பெட்டி மேலே இருந்த அந்த மாட்டு வண்டி மேலே இருந்த ஒருத்தன் பெட்டி சாஞ்சிடக்கூடாதேன்னு பிடிச்சான், அடிச்சிட்டார் ஆண்டவர். இது பைபிள் பிரமாணம் என்ன அப்படிங்கிறத அந்த இதில் வாசிங்க, எப்படி கொண்டு வரணும்னு. 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. எந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, மோசே மூலம் தேவன் கொடுத்த பிரமாணம் என்ன? லேவியர் தவிர வேற எவரும் பெட்டியை தொடக்கூடாது. பெட்டியை என்ன பண்ணக்கூடாது? இந்த பலிபீடத்தை தொடணும்னா, இந்த பலிபீடத்தில் நிற்கணும்னா தேவன் இந்த இடத்துல யாரை கொண்டு வந்து நிறுத்துறாரோ அவனை தவிர வேற யாருங்க நின்று அடி விழும். அதான் பிரமாணம். அப்போ அந்த தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற லேவியரை தவிர வேற யாரும் தொடக்கூடாது. ஓகே. ஆனால் இது பழைய ஏற்பாட்டு பிரமாணம். புதிய ஏற்பாட்டில் எவரெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறார்களோ, தேவன் எவரையெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாரோ அத்தனை பேர் இங்கே வந்து நிற்கலாம். லேவி ஜாதி மட்டும்தான் ஊழியம் செய்யணும், வேற எவரும் செய்யக்கூடாது. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் எவரெல்லாம் தகுதியானவர்களோ, எவரெல்லாம் விசுவாசிக்கிறோ அத்தனை பேர் இங்கே வந்து நிற்கலாம். பிரமாணத்திற்கு மாறாக நடக்கக்கூடாது. இவன் தான் சுமக்கணும். எப்படி சுமக்கணும் பாருங்க. முன்னாடி நான் வண்டியில் தூக்கிட்டு வந்துட்டேன், இப்போ நீங்க அதை சுமக்கணும். முன்னாடி சுமக்கல, அதனால அடி விழுந்தது. சொல்லுங்க, அடி விழுந்தது. ஆக்ஷன், கடினமான ஆக்ஷன். பிரமாணத்தை மாற்றக்கூடாது. சொல்லுங்க எல்லாரும், பிரமாணத்தை மாற்றக்கூடாது. இப்படி செய்ய ஆண்டவர் சொன்னார்னா சொல்லுங்க,
நான் அப்படித்தான் செய்வேன்னு சொன்னால் ஆக்ஷன் எடுக்கப்படும். இப்படி செய்யனா செஞ்சுட்டு போயிரு. எது கரெக்டோ அதை கரெக்டாக செய்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. என்னாகமம் 31:16, வெளிப்படுத்தல் 2:14, இந்த 2 வசனத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, பிளேயாம்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருடைய நல்ல ஒரு பவர்ஃபுல்லான தீர்க்கதரிசி. நம்ம அதில் சொன்ன பார்த்தீங்களா, தீர்க்கதரிசியாக இருந்தாலும் ஆண்டவர் கண்டுக்காமல் விட்டுருவார், எவ்வளோ வேணால் தப்பு பண்ணாலும் கிடையாது. இந்த பிளேயாம் பாலாக் என்கிற ராஜா, மோவாபுடைய ராஜா, அவன் கூப்பிட்டு, நீ சபித்தின்னா, ஒரு ஊழியக்காரன் தீர்க்கதரிசி, நீ இந்த ஜனங்களை சபிச்சின்னா அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இவன் வர்றான். வரும்போது ஆண்டவர் சொல்கிறார், தபர், அது நான் ஆசீர்வதித்த ஜனம், நீ பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் ஊழியக்காரனாக இருந்தாலும் வாயை தப்பாக திறக்கக்கூடாது, ஆசீர்வாதம் தான் பண்ணணும் போ அப்படின்ட்டார். இவன் ஒரு சைடில் நின்று பார்க்குறான், ஒரே கூட்டமாக இருக்குது. இந்த சைடில் பார்க்குறான், கூட்டமாக இருக்குது. அந்த சைடில் அவன் இந்த பக்கம் நின்றுக்கிட்டான். கர்த்தர் சொல்லுகிறார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உனக்கு உண்டு. டேய், நான் சாபந்தானடா விட சொன்னேன், நீ என்னடா இப்படி காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன்? இந்த ஜனத்தை எதிர்க்க எவரால முடியாது. டேய், வாயை மூடுறா, நீ ஒன்றுமே சொல்ல வேண்டாம்டா. சரி, இந்த பக்கமாக பார்க்கலாம் வா. இந்த பக்கம் வந்தா, இஸ்ரவேலே, யாக்கோபே, உன் கூடாரம் எவ்வளோ அழகா இருக்கு, வாயை மூடுறா, சாபம் விடுறா. நான் இவன் என்னடா அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி, இந்த பக்கம் வேண்டாண்டா, இந்த பக்கமாவது பார்த்து சொல்கிறா, ஏதாவது அசிங்கமாக தெரிஞ்சுன்னா கூட சொல்லுவான். இந்த பக்கமும் அள்ளி விடுறான் ஆசீர்வாதத்தை. ஏய், நிறுத்து நிறுத்து, உன்னை எதுக்கு கூப்பிட்டேன்? நீ பாஸ்டர் ஆசீர்வாதம் பண்ணுவ, சபிப்பேன்னு பார்த்தா வராதையா எங்கள் வாயில. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனத்தை எந்த பாஸ்டரும் சபிக்க முடியாது. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனத்தை எந்த பாஸ்டரும் சபிக்க முடியாது. பாஸ்டர் சமமாக அள்ளி விடுறாருன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் நீ ஆசீர்வதிக்கப்படாமல் இருந்தால் கவனமாக இருக்கணும். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு சொல்கிறேன், ஐயோ என் வாயை திறந்தாலே ஆசீர்வாதம் தான் வருது, அந்த ஜனங்களை சபிக்க முடியல. போடா போ, உனக்கு காசு பணம் நிறைய கொடுக்கணும்னு நினச்சேன், நீ நாசமாக போ, ஒழுங்க ஓடி போயிரு. அதுக்கு முன்னாடி ஐயா பாஸ்டர் ஐயா தோத்தரையானவன் இவன் நினச்ச மாதிரி செய்யலைன்னு ஓடி போயிடு அப்படின்றான். இப்போ பிள்ளையாம பைபிளில் இல்லை, அந்த இடத்துல இல்லை, பின்னாடி சொல்கிறார் ஆண்டவர். அவன் சொல்கிறான், இந்த நகையை, முத்து, பணம், தங்கம் மூட்டை மூட்டையாக வச்சுருக்கிறதெல்லாம் பார்த்த உடனே ஐயோ ஏதாவது இவ்வளோத்தையும் இழந்துடுறோமே. அதான் சொல்கிறேன்ல, ஒரு பாஸ்டராக இருந்து பணத்துக்கு பின்னாடி, சொத்துக்களுக்கு பின்னாடி, ஆசைகளுக்கு பின்னாடி போனால் உள்ற அடியை சொல்கிறேன். அவன் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னான், நீதிமான் மரிப்பது போல் மரிப்பேனாகன்னு சொன்னான். அவன் எல்லா விசுவாசிக்கும் இந்த ஆசை இருக்கும், நான் மரிக்கும் பொழுது ஒரு நீதிமானாகவே மரிக்கணும்னு. ஆனால் அந்த பணம், நகை, முத்து மாலை, தங்கம், வைரம் எல்லாத்தையும் பார்த்த உடனே இவ்வளவும் தரேன்னா இவன் சாபந்தானே விட சொன்னான். இந்த பாருங்க வா, என்னால் சபிக்க முடியாது, என் வாய் திறந்தாலாம் ஆசீர்வாதம் தான் வருதுன்னு நீ வருத்தப்படாது. இந்த ஜனம் நாசமாக போகணுன்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அது என்னன்னா, இந்த ஜனங்களை பாவம் செய்ய வை, ஆண்டவர் கோவப்படுவார், இதெல்லாம் நாசமாக போகும், நீ ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தப்பான ஒரு ஆலோசனையை கொடுத்துட்டு போயிட்டான். காசு பணத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான். பாஸ்டர் ஆண்டவர் விட்டாரா? இந்த தீர்க்கதரிசி ஆண்டவர் விட்டுட்டாரா? அவனை கொன்று செதைச்சி எடுத்தாங்க. அவனை வாங்கிட்டு போயிட்டான்ல, ரகசியத்தை சொல்லி கொடுத்தான். ஊரில் இருக்கிற பியூட்டிஃபுல்லான கேர்ள், வேர்ல்டு அழகியெல்லாம் இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே ஃப்ரீயாக அனுப்பு. என்ன அனுப்பு? ஃப்ரீயாக அனுப்பு. விபச்சார பாவம் செய்யட்டும், தேவன் கோவப்படுவார், அடித்து நொறுக்கிடுவார். அதே மாதிரி ஊரில் இருக்கிற பெரிய பெரிய அழகழகான பெண்கள் எல்லாம் போங்க, இஸ்ரவேலில் போய் பாவம் செய்யுங்க, அந்த தனம்லாம் அழியணும் அப்படின்னு அனுப்புனா, அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செஞ்சாங்க. தேவனுடைய கோபம் பற்றி எறிந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிச்சுக்கிட்டு நொறுக்கிக்கிட்டு இருக்கும் பொழுது, ஆண்டவர் அவங்க செய்த பாவத்துக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்கும்போது, பெனகாசுங்கிற ஒருத்தன் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் பாவம் செய்யும் பொழுது 2 பேரும் சேர்த்து ஈட்டியால் குத்திட்டான் கூடாரத்துக்குள்ளே போய். ஒரே குத்து, இப்படி செய்வியா நீ, செய்யலாமா அந்த பாவத்தை அப்படின்னு ஓங்கி குத்துனா 2 பேரும் வயிற்றுக்குள்ளேயும் சேர்ந்து புகுந்து உள்ளே வந்தது பைபிளில் இருக்குது. அந்த வெறியில் அந்த பாவத்துக்கு விரோதமான அந்த தீவிரத்தை ஆண்டவர் பார்த்தார். நிறுத்து போதும் அப்படின்னு சொல்லி அங்கே ஆண்டவர் நிறுத்தினார். ஹல்லேலூயா.
இது நான் எப்படி சொல்லனா, தவறான ஆலோசனை. சொல்லுங்கள், எவருக்காவது நீங்கள் தப்பாக ஆலோசனை சொல்லி கொடுத்தீங்க, உங்கள் குடும்பமோ அடுத்த குடும்பமோ சபை விசுவாசியோ எவரோ தப்பாக ஆலோசனை சொல்லி கொடுத்தீங்க, கர்த்தர் உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பார். அந்த நடவடிக்கை கடினமாக இருக்கும். தவறான ஆலோசனை சொல்லக்கூடாது. வாயிலிருந்து நல்லது தான் வரணும். கணவன் மனைவி புருஷன் பொண்டாட்டி பிள்ளைகள் பெற்றோர் குடும்பம் அக்கம் பக்கம் விசுவாசி சபையில் இருக்க, அவன் அப்படித்தான், இவ இப்படித்தான், இவ இப்படி செய்வா, அவள் அப்படி செய்வா, இதெல்லாம் நீ சொல்லாத. நீ வாயை திறந்தா நல்லதை மட்டும் பேசு. உன் வாயிலிருந்து கெட்டவர்களை கூட அவங்கெல்லாம் நல்லவங்க தான் போ, இல்லையா வாயை திறந்து பேசாத, விட்டுரு. என்ன ஆகும்? தப்பான ஆலோசனை கொடுத்தீங்கன்னா, விசுவாசி கொடுத்தீங்கன்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும். ஹல்லேலூயா.